எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 4 இயர்ஸில் நான் வேலண்டைன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணதே இல்லை. என்னவோ இந்த 4த் இயரில் ஒரு செலிப்ரேட் பண்ணணும்னு ஒரே ஆசை. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பிஸி. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா, என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸை எனக்கு ஹஸ்பண்டுக்கு நான் பண்ணிடுவேன். அப்போ அதன் மூலமாக எனக்கு சம் ஹாப்பினஸ் கிடைக்குது. ஸோ அப்படி சரி ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து பிங்க்ஸ் வந்திருந்தேன். நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய ஷாப். அந்த ஷாப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப க்யூட்டாக நிறைய கிஃப்ட்ஸ் வந்து அங்கே இருக்கும். ஸோ பிங்க்ஸ் வந்து பார்க்கும்போது நிறைய அண்ணன்மார் தம்பிமார்லாம் அவங்க லவ்வர் மேபி ஒய்ஃப் யாரோ அவங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் தேடி தேடி வாங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஜெலஸாக தான் இருந்து, ஸோ விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். ஒரு மினி கேக்கும் வாங்கியிருந்தேன். அப்படியே நைட்டு வந்துட்டாங்க. வந்ததே 9:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அப்புறமாட்டு சாப்பிட்டுட்டு சரி நைட் வந்து படுத்துட்டாங்க. அவங்க ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. ஸோ சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். அவங்க ஹாப்பி தான். எதுவுமே பாய்ஸ் தெரியும்ல, எதுவுமே வெளியில் ஹாப்பினஸோ சேடோ எதுவுமே காணிக்க மாட்டாங்க. சிம்பிளான செலிப்ரேஷன்னாலும் ஒரு விதமாக நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, இனிமேல் ஒவ்வொரு வேலண்டைன்ஸ் டேக்கும் என் ஹஸ்பண்டுக்கு ஏதாச்சும் இப்படி சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அண்ட் ஃபைனலி என்னோடய வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன் ஆசை வந்து நிறைவேறிடுச்சு. நான் ஹாப்பி தான், வெரி ஹாப்பி. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஆசை இருந்தால் பண்ணிடுங்க. லைஃப் இஸ் டூ ஷார்ட்டுங்க.